வணக்கங்க. நான் உங்க ஈஸ்வரன் பழனிக்குமார். வெல்கம் டு காங்கேயன் விளாக்ஸ். நான் மைசூர் போயிருந்தப்ப, சாமுண்டீஸ்வரி டெம்பிள் போயிட்டு ஆன் தி வேல வர்றப்ப, அங்க மைசூர் ஜூ இருக்கிறதையும், அ அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே இந்த லோகரஞ்சன் அக்வா வேர்ல்டு அண்டர் வாட்டர் ஜூ இருக்கிறதையும் வந்து பார்த்திருந்தேன். அனிமல் ஜூக்கு கூட நான் இங்க பெங்களூர்ல இருக்கிற பன்னார்கட்டாக்கு வந்துட்டு 2, 3 டைம் போயிட்டேன் அப்படிங்கிறதுனால, அண்டர் வாட்டர் ஜூக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஏன்னா, நான் கோயம்புத்தூர்ல காலேஜ்ல படிச்சப்ப, மிஞ்சி போனா ஆழியார் டேம் கிட்ட சின்னதா ஒரு ஃபிஷ் டேங்க் மாரி இருக்கிறதுல ஃபிஷஸ் வச்சிருப்பாங்க. அது பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அத விட இன்னும் கொஞ்சம் பெருசானா கோவா போயிருந்தப்ப ஒரு சின்ன அக்வாரியம் வந்து போயிருக்கேன். பட் இது வந்து 360 டிகிரில அண்டர் வாட்டர் டனல்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஓகே இதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அக்வாரியம்க்கு வந்து போயிருந்தேன். ஸோ இங்க நான் பார்த்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் வந்து இந்த விளாக்ல சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அப்படி என்னென்னலாம் இருக்கு, அப்புறம் டிக்கெட் பிரைஸ் எவ்வளோ, அப்புறம் இங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இங்க வந்து இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்கு. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. அண்ட் பெஸ்ட் டைம் எப்போ அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோல வந்து சொல்றேன். டைமிங்னு பார்த்தீங்கன்னா வீக் டேஸ்ல 9:30 டு 8:30 வரைக்கும் இருக்கும். இதுவே சாட்டர்டே சண்டே அப்படின்னா 9:30 டு 9:30 வரைக்கும் வந்து இந்த ஷாப் இந்த அக்வாரியம் வந்து இருக்கும். டிக்கெட் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 199லேருந்து 299 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது பேஸ்ட் ஆன் எதுவும் ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னா 299 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறது வந்து நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. இதுவே வீக் டேஸ் போறீங்க, எதுவும் ஃபெஸ்டிவல் டைம் இல்லை அப்படின்னா 199 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து 149 ருபீஸ்லேருந்து 249 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 5 வயசுக்கு கீழ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த அக்வாரியம் கூட சேர்த்து ஸ்னோ சிட்டி அதுக்கான காம்போ டிக்கெட்டும் கூட நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ அப்படி வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான டிக்கெட் ப்ரைஸிங் வந்து 500லேருந்து 600 வரைக்கும் வந்து இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா 600 வரைக்கும் பர் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. வீக் டேஸ் இல்லை நான் ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா 500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது இந்தியாலேயே மிக நீளமான அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம். ஸோ 360 டிகிரியில் நீங்கள் வந்து இந்த சுரங்கத்துக்குள்ள இருக்கிற எல்லா மீன்களையும் வந்து உங்களால் பார்த்துக்க முடிகிற மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு கடலுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் வந்து இதில் இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப ரியலிஸ்டிக்கான அனுபவமாக தான் வந்து இருந்துச்சு. இதில் நிறைய பெரிய பெரிய மீன்களை பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுலேயும் ஒரு சில இடத்துல வந்துட்டு சின்ன சின்ன மீன் தொட்டி மாதிரியான செட்டப்லையும் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோய் ஃபிஷ்ஷு, அப்புறம் எல்லோ டெயில் ப்ளூ டாம்சல், லாப்ஸ்டர்ஸு, ஸ்டிங்ரேஸு, டர்ட்டில்ஸு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, ஜெல்லி ஃபிஷ்ஷு, அப்புறம் இன்னும் கலர் கலராக நிறையா ஃபிஷ்ஷஸ் வந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சது. சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்மால் ஷார்க் டைப் ஃபிஷ்ஷஸ்ஸு, ப்ரானாஸு, இந்த டைப்பான ஃபிஷ்ஷஸும் வந்து பார்க்க முடிஞ்சிருந்தது. அடுத்து இந்த அண்டர் வாட்டர் டனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது 3 ஃப்ளோர்ஸ் இருக்கிற பில்டிங்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபிஷ்ஷஸ்க்காக தான். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃப்ளோரில் வந்துட்டு ஃபிஷ் ஃபீடிங் ஜோன் வந்து இருக்கு. இங்கே வந்து குழந்தைங்க மீன்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் அதுக்கு தனியாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஃபுட்டு வாங்கிட்டு உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே கொடுக்குறீங்கன்னா ஃபிஷ் வந்து உங்கள் கையில இருந்து அந்த ஃபுட்டை வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி வந்து விளையாடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபன் அண்ட் லேர்னிங் காம்போவாக வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கட்டடத்துக்குள்ளேயே தான் வந்து ஸ்னோ சிட்டியும் வந்து இருக்கு. இது வந்து ஃப்ரீசிங் ஃபன், ஸ்னோ ஸ்லைட்ஸு, ஸ்னோபால் ஃபைட்டிங், இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மெகா அட்ராக்ஷன் ஸ்பாட்டாக வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே எண்ட் ஆஃப் த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ஃபெசிலிட்டிஸும் வந்து வச்சுருக்காங்க. பெரிய ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. இங்கே சும்மா சின்ன ஸ்நாக்ஸ் ஜோன் மாதிரி தான் வந்து இருக்கு. பாப்கார்ன், ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் பானிபூரி, ஜூஸு, அப்புறம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து இருக்கு.
ஸோ இவ்வளோ நேரம் vlog பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ஒரு சில ட்ராவல் டிப்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, வீக்கெண்டில் வந்து க்ரௌடு கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வர்றீங்கன்னா முழுசாக சுற்றி பார்க்குறக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வந்து போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு மைசூர் ஜூ அண்ட் பேலஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அது விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 5 இயர்ஸ் பிலோ இருக்கிற சில்ட்ரன் கூட்டிகிட்டு வர்றீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைல்டு ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு வந்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து வாட்டர் பாட்டில்ஸ், கேமரா இது எல்லாமே வந்து அலௌடு தான். நீங்கள் வந்துட்டு எதுவும் ரீல்ஸ் எடுக்கணும் இல்லை ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா இது பெட்டர் பிளேஸ்ன்னு வந்து சொல்லுவேன். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங் போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரஷ் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. சொல்லப்போனால் ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸே வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லணும்னா அந்த சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னும் கடலுக்கு போகாதவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு அழகான கடல் அனுபவத்தை கொடுத்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ மைசூருக்கு வந்ததும் இங்கே வராமல், அதாவது மைசூருக்கு வந்துட்டு இங்கே வராமல் போனால் அது ரொம்ப தப்புன்னு தான் வந்து சொல்வேன். கிட்டத்தட்ட 1.3 lakhs பீப்புள் வந்து 4.7 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கிற லொக்கேஷன் இது. ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த இடம் எது வேணும் அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.